ஸோ 8 இயர் பேக் முன்னாடி என்னோடய லைஃப் போயிடுச்சு. நான் வந்து மன தளரலை. என்னால் என் பசங்களை வளர்க்க முடியும் கான்ஃபிடென்ட் நிறையாவே இருக்குது. இந்த ஜென்மத்தில் எனக்கு நேசிச்சவர் கிடைக்கல. ஸோ அவர் டெத் ஆகிட்டார். ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இப்போ வரைக்கும். ஆனால் அவர் இல்லாத அந்த உலகம் எனக்கு ரொம்ப ரொம்ப இருட்டாக இருக்குது. உண்மையிலே எனக்கு இருக்க பிடிக்கலை. அந்த மாதிரி இப்போ ஜென்ரேஷன் நிறைய மாறிடுச்சு. இப்போ அப்படியா காசு வச்சுருக்கணுமே, சினிமா போகலாமா டல்லி, காசு வச்சுருக்கீங்களா டார்லிங், எனக்கு ஹாட் செல்லுக்குட்டி, எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணும், அதுதான் நடக்கும். சினிமாவுக்கு பீச்சுக்கு போகலாமா, நீ மீனை தின்னு நான் திங்கிறேன் அப்படிம்பாங்க. காதலா அப்படின்னா என்னன்னு தெரியுமா இவங்களுக்கு? அன்லிமிட்டட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு பீஸ்ட் மோடில் பிளாஸ்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஸ்ரீலக்ஷ்மி அவர்கள். ஸோ இவங்களை பார்க்கும்போது யார் இவங்க அப்படின்னு தோணும். இன்னொரு பக்கம் இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு தோணும். ஸோ இவங்க யார், இவங்க எந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எடிட்டர் ஒரு கட்டு ஒன்று போடுவாப்புல. என்ன இது வெறும் பேப்பரா இருக்கு? லவ் லெட்டர் நினைச்சேன் ஏதாச்சும் எழுதி கொடு. அசிங்கமா எழுதி தரேன். உன் மூஞ்சிக்கு லவ் லெட்டர் கேக்குதா? டேய் தேவண்டா சத்துணவு கூடத்துல வேலை செய்யற ஆயாவுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தது. போடி போய் கீதா வர சொல்லு. வாட்ச்மேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் ஸ்டுடியோ. ஆக்சுவலாக அந்த வல்லவன் படத்தோட ரீரிலீஸில் வந்துட்டு உங்கள் சீனுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸு. ஆனால் எனக்கு அப்போ என்ன ஒரு டவுட் வந்துச்சுன்னா, இப்போ பொதுவாக ஒரே ஒரு சீனு அது ஹைலைட் ஆகி ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படின் போது அடுத்தடுத்த படத்தில் நடிப்பாங்க இல்லையா, அந்த படத்துக்கு அப்புறம் வந்து எங்கே போனாங்க இவங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் எங்கே போனீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுச்சு? நான் அப்படியே என்னோடய நேட்டுக்கு போயிட்டேன். நான் என்னோடய ஊருக்கு நான் போயிட்டு அப்படியே நான் ஏன்னா ஸ்கூல் படிக்கிற டைம் தானே. ஸோ அந்த ஸ்கூல் லீவில் தான் நான் இந்த மாதிரி இங்கே சென்னைக்கு வந்தேன். அப்போ அந்த படத்தில் நடிக்கும்போது நீங்கள் உண்மையிலே ஸ்கூல்? ஆமாம், நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதனால் நான் அந்த எக்ஸாம் முடியும், அந்த ஆனுவல் எக்ஸாம் லீவுக்கு வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே எப்பயும் நான் எங்கள் ஊருக்கு போயிட்டேன் நான். ஸோ என்னோடய லைஃப் எப்படியோ போயிடுச்சு, சேஞ்ச் ஆகிடுச்சு, அப்படி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8 இயர்ஸ் அப்புறம் ரிட்டன் நான் சினி ஃபீல்டில் கால் வச்சேன். ஓகே. ஸோ அப்போ இந்த வல்லவன் படத்தில் உங்களுக்கு எப்படி சான்ஸ் கிடச்சிது? ஸோ கேஷுவலிட்டி கேரக்டர் இது வந்து கேஷுவலாக உட்காந்துருக்கப்போ கூப்பிட்டு அப்படி டைலாக் கொடுத்தாரு சிலம்பரசன். அவர் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற எனக்கு நினைக்கல. பட் எல்லோரும் பிள்ளைங்களோட பசங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இது வந்து கேஷுவலாக லக்கி தான் சொல்ல முடியும். ஸோ என்னை கூப்பிட்டு நான் அந்த சார் வந்து சிம்பு சார் வந்து கூப்பிட்டு எனக்கு டைலாக் கொடுத்தாரு. நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டார். நான் ரொம்ப ஆக்டிவிட்டு, நான் ரொம்ப சின்ன பேர்து சேர்ந்து ரொம்ப ஆக்டிவிட்டு. நான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு அந்த பேச்சிலே ஓகே அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த டைலாகே கொடுத்தாரு. ஓகே. ஸோ 8 வருஷம் கழிச்சு திரும்ப கம்பேக் கொடுத்தேன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ எந்த படத்தில் ஒர்க் பண்ணீங்க? முடக்கத்தான் படம் மூவியில் வந்து குழந்தைய கடத்துகிற அந்த சீன் பண்ணியிருக்கேன் நான், பசங்களை கடத்துகிற சீனு. ஏன் அப்படி ஒரு நெகட்டிவான ரோலோட கம்பேக் கொடுத்து? இல்லை, எனக்கு காதல் சுகுமார் சார் மறுபடியும் அந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஓகே. மறுபடியும் நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லி இதே மாதிரி இன்டர்வியூ கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மூவிக்கு போய் ஆக்ட் பண்ணி வந்தேன் நான். எல்லாம் நல்ல சீனு. அந்த ஒரு அது வந்து மோஃபியாம சீன் நினைக்கிறது, குழந்தைய கடத்துறது, ஒரு பஞ்சத்தில் சீன் அந்த மாதிரி பஞ்சத்தில் அடிபட்டு சாப்பாடு விஷயங்கள் அந்த மாதிரிக்காக குழந்தைய கடத்துகிற சீனு நல்லா இருந்துச்சு அந்த சீனு. அதுக்கப்புறம் நான் வந்து நடிக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு அந்த மூவி நடித்து. அதுக்கப்புறம் நான் இடையில ஜாபுக்கு அப்படி இப்படி போக மறுபடியும் மூவியில் கண்டினியூ பண்ணேன். இப்படி மாதிரி தான் என் லைஃப் போயிடுச்சு தவிர. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து என்னால் அதை கண்டினியூ பண்ணலை, எனக்கு அது உண்டான வாய்ப்பும் கிடைக்கல. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக மூவியில் பண்ணேன் நான், கைதி எண் 78 நேம் படம் துல்லா. அந்த மூவியில் நான் ஃபைட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு சீனாக என்ட்ரி கொடுத்துருக்கேன் நான். ஓகே. ஸோ இப்போது பொதுவாக வந்து ஒரு ஜாப் இன்டர்வியூக்குன்னு போனால் டெல் அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து உங்ககிட்ட உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா என்ன சொல்வீங்க? என்னை பற்றி சொல்லுறது ஒன்றுமே இல்லைங்க, நிறைய இருக்குது. இல்லைங்க, இப்போ பொதுவாக வந்து இப்போ ரெஸ்யூமில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு தெரியாத கூட தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்னு தானே கேட்குறோம். நான் வந்து இப்படி, நான் அப்படி, நான் பயங்கர டாக்கட்டிவ், நான் பயங்கர துரு, நான் பயங்கர ஹாசினி, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். நல்லா ஆக்டிவிட்டாக இருப்பேன், நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருப்பேன். ஏதோ ஒரு ஒர்க்கு கொடுத்தா அது கொஞ்சம் சின்சியராக
கொஞ்சம் பொறுப்பாக அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணுவேன் நான். ஸோ இப்போ நான் வந்து இடையில ஜாப்புக்கு போகிறேன், என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணுறேன். நான் சிங்கிள் மதராக தான் இருக்கேன் இப்போ வரைக்குமே. ஸோ எனக்குன்னு ஒரு லைஃப் நான் எடுத்துக்கல. ஸோ 8 இயர் பேக் முன்னாடி என்னோடய லைஃப் போயிடுச்சு. நான் வந்து மன தளரலை. என்னால் என் பசங்களை வளர்க்க முடியும் கான்ஃபிடென்ட் நிறையாவே இருக்குது. பசங்களை நான் படிக்க வச்சு இப்போ வரைக்கும் படித்ததான் கான்வென்ட்டில் படிக்க வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறேன், ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கேன். கொஞ்சம் நான் டிரைவராக போனேன் நான். அதுக்கப்புறம் அதை நான் ஃபாலோ பண்ணலை. சென்னையில் இப்போ வரைக்கும் சென்னையில் தான் இருக்கேன் நான். என்னுடைய நேட்டிவ் தேனி மாவட்டமாக இருந்தாலும் நான் பசங்களை எங்கள் அம்மா விட்டு கூட்டிகிட்டு போகலை. என்னாலும் தனிமையாக ஒரு தனி சிங்கிளாக இருந்து நான் ஒரு சிங்கப்பெண் அப்படி எனக்குள்ள ஒரு தாட்டு மைண்ட் செட் இருக்குது. என் பசங்களை வளர்க்குறேன், இப்போ வரைக்கும் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன், கான்வென்ட்டில் தான் படிக்க வைக்கிறேன், ஃபீஸ் கட்டி. எனக்கு ஒரு தைரியம் என்னென்னா, ஒரு ஆம்பளை இல்லாமல் என்னால் வாழ முடியும், அவங்களோட தயவு இல்லாமல் என்னால் இருக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ள வந்துருச்சு. ஸோ இப்போ வரைக்கும் என்னால் முடியும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, பொதுவாக இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, இப்போ அவங்க லைஃப்பில் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது அவங்க கேரக்டர் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட்டில் இருக்கும். இப்போ அதுவே வந்து அவங்க லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, இப்போ வந்து எதிர்பார்க்காத துரோகத்தெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி எப்படி சொல்கிறது, வேதாள மஜித் மாதிரி நிறைய முதுகில் குத்தெல்லாம் வாங்கி, ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து என்ன ஒன்றுனா அவங்களோட கேரக்டரில் வந்து சில பல சேஞ்சஸ் தெரியும். அந்த மாதிரி நான் வந்து ஒரு டைமில் இந்த வெர்ஷனில் இருந்தேன், பட் என் லைஃப்பில் வந்து இத்தனை பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி நான் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு இண்டிபெண்ட்டாக செயல்பட ஆரம்பித்த பிறகு நான் இப்படி மாறிட்டேன். ஸோ அந்த 2 வெர்ஷன் பற்றி சில வார்த்தைகள். சந்தோஷம் அப்படிங்கிறது அம்மா வீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதை வந்து அறியாத வயசு, அறியாத உலகம், அந்த சந்தோஷம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வாழ்க்கை நான் ரொம்ப எங்கள் அத்தை பேரை ரொம்ப நேசித்தேன். ஸோ அவர் எனக்கு லைஃப்பில் கிடைக்கல. அவர் கூட வாழணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இப்போ வரைக்குமே இருக்குது. பட் இப்போ அவர் இல்லை, டெத் ஆகிட்டார். அந்த மனம் ரொம்ப வெக்ஸி ஆகிட்டேன் நான். சந்தோஷம் அப்படிங்கும்போது அவர் இருக்க வரைக்கும் பேசியிருந்ததுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு லைஃப் விட்டு போனது கூட அந்த ஃபீல் இல்லை. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவன்கிட்ட இல்லை. பசங்களை விட்டு போயிட்டாப்புல முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் அந்த எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது அம்மா வீடை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு அறியாத வயசில். அதுக்கப்புறம் குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே நான் வந்ததுக்கப்புறம் சந்தோஷம்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு உண்மையாகவே இல்லை. அப்படின்னா என்ன நான் வாழ்க்கையில் அனுப்பிச்சதில்லை. சந்தோஷம் அப்படிங்கிறது என்னோடய வார்த்தையோடு இல்லை, வாழ்க்கையிலும் இல்லை. பசங்க நம்ம லைஃப் அவ்வளோதான். என்னுடைய லைஃப் என்னென்னா என்னுடைய பசங்க. ஒன்லி ஐ வாண்ட் மணி, ஒன்லி ஐ வாண்ட் மை லைஃப், மை ஹிட்ஸ், அவ்வளோதான். சந்தோஷம், நிம்மதி, மற்றவங்க வாழ்க்கையை பற்றி எனக்கும் ஆசை தான். நான் ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். பட்டு எனக்கு கிடைக்கல, நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கல. ஜாலியாக சிரிக்கணும், பேசணும், விளாடணும், நமக்குன்னு தனியாக ஒரு ஷேர் பண்ண ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு எனக்கு ஆசை கண்டிப்பாக ஷோர் கண்டிப்பாக இருக்குது. பட் எனக்கு அது என்னன்னு தெரியல, லைஃப் செட் ஆகலை, அமையலை. அதுதான் இஸ் ட்ரூ, உண்மை. எனக்கு ரொம்ப ஆசை ஒரு லைஃப்பை வாழணுங்கிற இஸ் ப்ராமிஸ், எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அது எனக்கு கிடைக்கல, ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா, இந்த ஜென்மத்தில் எனக்கு நேசித்தவர் எனக்கு கிடைக்கல. ஸோ அவர் டெத் ஆகிட்டார், ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் அடுத்து இனி ஒரு ஜென்மம் ஒன்று இருந்தால் ஸோ நான் அவர் கூட வாழணும், காதலியாகல மனைவியாக நான் வாழணுங்கிற ரொம்ப ஆசை. அதுதான் என்னுடைய எய்மு. ஆனால் பசங்க அப்படிங்கிற ஒரு கல்லில் நம்ம ஒளியாக இருக்கிறதுனால என்னுடைய எந்த நெக்ஸ்ட்டு ஒரு லைஃப் என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. எனக்கு ஆசை தான், உண்மையிலே ஆசை தான். நான் அப்படி எதுவும் எனக்கு லைஃப் அமையலை. அதுதான் ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட இந்த கேள்வியும் கேட்கலாம். இப்போ என்னென்னா, இப்போ லவ் சீனில் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு லவ் மூமெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் சில பேர் வந்து பூ கொடுத்த சொல்லுவாங்க, இல்லை ப்ரொப்போஸ் பண்ண சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி என் லைஃப்பில் இப்படி ஒன்று நடந்துச்சு, சிம்பிள் மூமெண்ட் தான், ஆனால் இதில் அவ்வளோ லவ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா எந்த மூமெண்ட்டு சொல்வீங்க? நான் லவ் பண்ணவர் வந்து நான் அவரை தொட்டு பேசுகிறதில்ல, என்னை அவர் தொட்டது கிடையாது. கண்ணில் பார்த்தது, மனசுக்கு பிடிச்சது, கண்ணில் பேசிக்கிறோம், அவ்வளோதான். அவரை நான் ரொம்ப நேசித்தேன். ஆஸ் மை ஹார்ட், என் உயிர்னு சொல்லுவேன் அவரை. அவர் டெத்தானது என்னால் தாங்கிக்க முடியல. ரொம்ப மனசுக்கு பிடிச்சவர். என்னை ரொம்ப அவரை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, க்ரஷ்ன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் லவ்வாக மாறிச்சு. என்ன அறியாத ஒரு காதல், அன்பு, அவருக்கு மேலே ஒரு உயிரான பாசம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அந்த எங்கள் வில்லேஜே
2 பேரும் பொறுத்து நல்லாயிருக்கும் அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கு கடந்த காலத்தில் நினச்ச பார்க்க என்னால் முடியல. ஏன்னா அவர் தொட்டது கூட கிடையாது, தொட்டு பேசினது கூட கிடையாது. பட் எனக்குள்ள ஒரு காந்த ஈர்ப்பு, அந்த மனசு பார்ப்பேன் சிரிப்பேன் அவ்வளோதான். மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. ஒன் சைடு லவ் தான். நான் விரும்ப மட்டும்தான். அவர் என்னை வந்து ஒன் சைடு அவர் என்னை விரும்பலை. பட் நான் அவரை ரொம்ப நேசித்தேன். அவர் வேறு பொண்ணை விரும்பினார். அதாவது என்னோடய ரிலேட்டிவ்ஸ் தான் அவங்க. ஆனால் அந்த கேப்பில் 5 வருஷமாக எங்கள் வீட்டு பக்கத்தில் அங்கே பிரச்சனையாகி இங்கே வந்தார், எங்கள் ஊருக்கு வந்தார். பக்கத்தில் ஒரு மதுரை தான் எங்கள் வீடு அவருக்கும். அந்த ஜன்னல் வெளி தான் என்னுடைய காதல். அந்த ஜன்னல் மட்டும்தான். அவரை நான் ரொம்ப நேசித்தேன், ரொம்ப உயிர் எனக்கு எப்பவுமே. இப்போ சப்போஸ் அவர் உயிரோடு இருந்து அவங்க மனைவி இறந்துருந்தால், என் பசங்களே அவர் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி, இப்போ அவர் வந்து இன்னொருத்தர் கூட போயிட்டாருன்னு சொல்கிறீங்க. அது மீறி இப்போ அவரை பற்றி பேசும்போது எப்படி இவ்வளோ லவ்வோட, இவ்வளோ எமோஷ்னலாக அவர் மேலே கொஞ்சம் கூட இந்த அளவு கூட கோவமே வரலையா? என் உயிர் நம்ம உயிரை எப்படி வெறுப்போம்? என்னுடைய உயிர் அவர், மை ஹார்ட், என் இதயம் அவர். இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லை. பட் இருந்தால் அவங்க ஒய்ஃப் இறந்துருந்தா இன்றைக்கி நான் அவரை கல்யாணம் பண்ணியிருப்பேன். நான் வாங்க நம்ம வாழலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். யார் சொல்லுமே நான் கேட்கல, எனக்கு அவர் தான் வேணும். இப்போ வரைக்கும் அவர் இறந்து 5 வருஷம் அது. ஆனால் இப்போ வரைக்குமே அவரோட நேம் ஸ்டேட்டஸ் போட்டுவேன், அவரோட ஃபோட்டோவை டிபியில் வைப்பேன், அவர் பிடிச்ச சாங் வைப்பேன். எனக்கு இப்போ வர ரிங்டோன் கூட அவருக்கு பிடிச்ச சாங் தான். இப்போ வரைக்குமே அவரை நினைக்காத நாளே இல்லை இப்போ வரைக்கும். ஆனால் அவர் இல்லாத அந்த உலகம் எனக்கு ரொம்ப ரொம்ப இருட்டாக இருக்குது. உண்மையிலே எனக்கு இருக்க பிடிக்கலை. ஸோ எனக்கு பசங்க இருக்கனால அந்த ஒரு காரணத்துக்காக மனசை கல்லாக்கிட்டு அவர் நீவோடு நான் வாழ்ந்துட்டேன். அதாவது உங்ககிட்ட பேசும்போது ஒரு பக்கம் தெரப்பிஸ்ட்டாகவும் பேசுகிறீங்க, அட் த சேம் டைம் அந்த தெரப்பிஸ்ட்டுக்கிட்ட வந்து சரி கேட்க வந்தவங்களாகவும் பேசுகிறீங்க. ஒரு டபுள் மைண்டாக அங்கே பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இப்போ இதையும் உங்ககிட்டே கேட்குறேன். இப்போ பொதுவாக வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்துட்டு லவ்வில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால், மிஷ்கின் என்ன சொல்கிறாரு, காத்திருப்புங்கிற ஒரு விஷயம் மிஸ் ஆகுது கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து இந்த லவ்வில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் மிஸ் ஆகுது, ஆனால் அது எங்கள் டைமில் இருந்துச்சு, அது அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் உங்கள் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? இப்போ உள்ள ஜென்ரேஷன் எங்கெங்க லவ்வா இதெல்லாம் அவங்க இப்போ பார்த்தா வயசு பிள்ளைய லவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஆண்டிஸ் தாங்க விரும்புகிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்கள தான் முன்ன வாழ்க்கையை அனுபவிச்சு வந்திருப்பாங்க. ஸோ ஆண்டிஸ் லவ் தான் இது பெஸ்ட்டு லவ்வுங்கிறாங்க. எங்கள் லவ்லாம் வேஸ்ட்டுங்க. அவங்களுக்கெல்லாம் பர்ஸு வெயிட்டாக இருக்கா, காசு தேருமா, அதுதான். அப்போ உள்ள லவ் என்ன தெரியுமா? இன்னும் ஒரு லவ் லெட்ரு வருமா, ஒரு சின்ன கிரீட்டிங்ஸ் கார்டு வருமா, ஒரு சின்ன மெசேஜ், ஒரு தூதுவான வார்த்தைகள், தூது சொல்லுவாங்கள்ல. ஆமாம் ஆமாம், வாழ் வந்திருக்காங்க பார்க்கலையா, அப்படியா, அந்த மாதிரி. இப்போ ஜென்ரேஷன் நிறைய மாறிடுச்சு. இப்போ அப்படியா, காசு வச்சுருக்கானே, சினிமா போகலாமா டார்லிங், காசு வச்சுருக்கீங்களா டார்லிங், எனக்கு ஹாட் செல்லுக்குட்டி, எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணும். அது பேர் காதல் கிடையாதுங்க. செலவு துவைக்கிறதுக்காக ஒரு கொஞ்சல் துட்டு இருக்குன்னு தெரியுதே. காசே இல்லைங்கும்போது நம்ம ஃப்ரெண்டாக பழகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் அப்பா ஆத்தல மருந்து கூட செத்து போனுங்கிறாங்க. நான் என்ன செய்வேன், அடுத்த ஒரு ஜென்மம் வந்து நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படி. இதுதான் இப்போ உள்ள காதல். ஆனால் பசங்க உண்மையாக விரும்புவாங்க, ஆனால் சில பொண்ணுங்க உண்மையாக விரும்ப மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவன் நல்லா படிச்சிருக்கானா, காசு பொண்ணு இருக்கா, சொந்த வீடு இருக்கா, அதுதான் பார்ப்பாங்க. அவனே இப்போ காசு இல்லை ஒன்றும் இல்லாமல் அவனை படிக்க வச்சு என்ன செய்ய முடியும்? அன்பை வச்சு என்ன செய்ய முடியும்? சிங்கிள் டீ வாங்க முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ உள்ள காதல் அது 90 கிட்ஸ் காதல் தாங்க காதல். ஏகப்பட்ட கமெண்ட் செக்ஷன், அதாவது இப்போ கமெண்ட் செக்ஷனில் ஏகப்பட்ட 90s கிட்ஸ் வந்து இப்போ என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. 2 கிட்ஸ் எல்லாம் காதலே கிடையாதுங்க. ஓகே, சும்மா இப்போதைக்கு சினிமா போகணும், செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணும், மொபைல் வாங்கணும், மூவி பார்க்கணும், அப்புறம் ட்ரெஸ் எடுக்கணும். டார்லிங் ட்ரெண்ட்ஸில் சூப்பர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கோங்க, போய் வாங்கிட்டு வருமா? செல்லம் எங்கே செல்லம் இருக்கும்? ஏண்டிம்மா என்னாச்சு? சொல்லல, ரீசார்ஜ் முடிய போகுது, நைட்டே முடிய போகுது, ரீசார்ஜ் பண்ணி விடு. இது பேர் காதல் கிடையாதுங்க, செல்ஃபிஷ் மைண்டு. அவங்க சுயத்துக்காக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, அவ்வளோதான். இது இப்போ இருக்கிற இந்த ஜென்சி டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போது புதுசாக ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து இப்போ அது பார்க்கும்போது ஏதோ ஒரு ஹோட்டலோட மெனு மாதிரி இருக்குது. சிச்சுவேஷன்ஷிப்பு, பிரெட் க்ரம்பிங்,
கடல் ஷிப்பு, அப்புறம் வந்து ஃப்ளர்டேஷன் ஷிப்பு, அப்புறம் பிளாட்டானிக்கு, ஹெட்ரோசெக்ஷுவல் அப்படியே எங்கெங்கேயோ போகுது. அதாவது முந்தியெல்லாம் வந்து லவ் இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, இது எந்த கேட்டகரிடா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மெனு கார்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கேள்விப்பட்டு இது என்னடா அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே, வினோதமாக இருக்கே, இப்படி உண்டா அப்படிங்கிற மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வச்ச ஏதாச்சும் நிறையா. அதுலேருந்து ஏதாவது ஒன்று? இவங்கெல்லாம் இவங்க ஒரு காதல் இட்டு போனவங்க. இவங்கெல்லாம் இப்போ பண்ணுற காதல் பண்ணுறீங்களா? சினிமா திட்டுக்கிட்டு போய் தடையிட செல்லக்குட்டி படம் பார்த்துட்டீங்க, நீ படத்தை பாரு, நான் ஒன்றை பார்த்துட்டீங்க. அதுதான் நடக்கும். சினிமாவுக்கு பீச்சுக்கு போகலாமா, நீ மீனை தின்னு நான் ஒன்றை திங்கிறேன் அப்படிம்பாங்க. காதலா அப்படின்னா என்னன்னு தெரியுமா இவங்களுக்கு? 2 இயர்ஸ் பசங்களுக்கு காதல்னா என்ன இல்லை என்ன நான் தெரியும் கேட்குறேன். நான் சொல்ல மாட்டேன். வயசு பிள்ளையில விரும்ப மாட்டேங்கிறாங்க. நானே நிறைய சில பசங்கிட்ட கேட்டிருக்கேன், தம்பி காதல் ஏப்பா சின்ன இப்போல்லாம் வயசு பிள்ளை இருப்பாங்க அக்கா, இப்போல்லாம் இவளுக்கு பர்ஸு வெயிட்டாக இருக்கா, அதுக்கா வர ஆளுக்கா, செலவானதுக்கப்புறம் காசுலாம் சொன்ன வரும், அப்புறமா பார்க்கலாம் டைம் இல்லைன்னு போகிற ஆளுங்க. இப்போ உள்ள காலம்ல காதலே கிடையாது. அவங்கவுங்க செலவுக்கு துட்டு தேவைப்படுது. இப்போ செலவு வலிக்க ஒரு ஆள் ஒரு அடிமை சிக்குச்சா நமக்கு வந்து மிகப்பெரிய அடிமைன்னு கூட்டுச்சுருவாளுங்க. இல்லை அது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ இப்படிப்பட்டவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹோல் ஜென்ரேஷனையுமே அப்படியே நம்ம ஸ்டீரியோடைப் பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பாக பண்ணலாங்க. இப்போல்லாம் படித்தாதான் நல்லா படித்தாதான் கையில் காசு இருந்தால் 500 ரூபா இருந்தாலே 50 ரூபா மாறி. அப்போ 50 ரூபாங்கிறது பெரிய காசு. இப்போ அப்படி கிடையாதுல, ஜென்ரேஷன் மாறுது இல்லையா. ஸோ 500 ரூபாங்கிறது நமக்கு ஒன் டே செலவுக்கு பத்தாது, 1 மணி நேரத்துக்கு செலவு பத்தாதுங்க. என் பசங்களே ஒரு நாளைக்கு நான் 500 1000 செலவு பண்ணுறேன். ஒரு அதுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டமே நான் 1000 செலவு பண்ணுறேன். பத்த மாட்டேங்குது. காலம் அப்படி போச்சுங்க. நீங்கள் எங்கே கொண்டு வந்து வரீங்க? 90 கிட்ஸுக்கு 30 வயசுக்கு மேலே வர்றதாங்க உண்மையான காதல். அதாவது இந்த மெச்சூரிட்டிக்கு அப்புறம் வர்றது. மெச்சூரிட்டிக்கு அப்புறம் தான். புரியாத வயசில் வாழ்க்கை வரும், புரிஞ்சுட்டு இருக்க வயசில் வாழ்க்கையை போயிடும். இது இப்படி சொன்ன பாயிண்ட் கரெக்டு தான். ஆனால் என்ன ஒன்றுனா பேசிக்கலாக வந்துட்டு ஒரு ப்ரெஷர் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறாங்க. இன்னும் இத்தனை வயசு ஆயிடுச்சா, இன்னுமா கல்யாணம் பண்ணல, இத்தனை வயசு ஆயிடுச்சா, இன்னுமா புள்ள பெற்றுக்கல. அந்த ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த லவ் வந்து நம்மளை அடிக்கிறதுக்கு முன்னாடியே மேரேஜை தேடி ஓட வேண்டியதாக இருக்குல்ல. ஆமாம். இப்போ இதுக்கு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நீ இதை பண்ணு, அவங்க இப்படி சொன்னாங்கன்னா இப்படி சொல்லி வாயடைச்சிரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உங்கள் ஸ்ரீலக்ஷ்மியோடைய அப்ரோச் எப்படி இருக்கும்? ஜென்ஸாக இருந்தால் கௌரவமாக சொல்லுவாங்க, சில கடமைகள் இருக்குது, அதனால் 30 வயசில் பண்ணிக்கிறோம் அப்படிம்பாங்க. ஆனால் லேடிஸுக்கு அப்படி கிடையாதுல்ல. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் 25லேருந்து 30க்குள்ளே மேரேஜ் பண்ணி கொடுத்துடணும். சில பசங்களை வந்து 20 22 அந்த மாதிரி வயசில் 40 வயசில் சோழியை முடிச்சுறாங்க பெண்களுக்கு. ஆம்பளைங்க அப்படி கிடையாது. ஏன்னா அவங்களும் சில ஃபேமிலி பார்ப்பாங்க, சில அக்கா தங்கச்சி இருப்பாங்க, கல்யாணம் பண்ணி கூட இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். 40 வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு 10 வயசில் பிள்ளை வச்சுன்னு அவங்களுக்கு 50 வயசு ஆகிடுதுல்ல. அப்போ அந்த வாழ்க்கையை வாழவே முடியாதுங்க. எந்த சந்தோஷமும் அணிவிக்க முடியாது. 50 வயசு என்ன பண்ண முடியும்? 10 வயசு பிள்ளைய கொடுப்போம்னா அவங்க பேத்தியாங்க கேட்பாங்க. அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா அவன் 40 வயசில் கல்யாணம் பண்ணால் அவங்களோட கடமைகளை முடிச்சுட்டு, ஆண்களை சொல்கிறேன், கடமைகளை முடிச்சுட்டு சிஸ்டருக்கு அக்கா தங்கச்சி 4 அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் கல்யாணம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க பண்ண முடியாது. ஸோ அந்த அக்கா தங்கச்சியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்படி இப்படின்னு வயசு ஓடிடும் இல்லையா, 40 வயசு ஆகிடும். ஸோ கல்யாணம் பண்ணி 1 இயர்ஸ் கழிச்சு ஒரு பேபி ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு 10 வயசுங்கிறோம் அவங்களுக்கு 50 வயசு ஆகிடுதுல. பாதி வாழ்க்கை முடிஞ்சு போதில்லைங்க. சில ஆண்களுடைய இது தானே. பொம்பளைங்க அப்படி கிடையாது. லேடிஸ் பொறுத்த வரைக்கும் 22 வயசு ஸ்டார்டிங் மேரேஜ் ஏஜ் வந்து 22. ஸோ 40. அந்த 20லேருந்து 40 வரைக்கும் அவங்க லைஃபு சம்மந்த விட்டு பெரும்பேத்தி எடுத்துறாங்க இல்லையா, அந்த 40க்குள்ளே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போகுது. செல்ஃபி கண்டிப்பாக எடுத்துருக்காங்க. அந்த ஒரு சீன் சொன்னாலேயும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது. அந்த ஒரு சீன் நடித்தாலுமே ரொம்ப ரீச் ஆகிருக்கு. ஆனால் அது இவ்வளோ ரீச் ஆகும்னு நினச்சே பார்க்கல. இன்றைக்கி ஒரு மூவியில் நடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் மூவியில் நடிச்சுட்டு ஒரு மழை வந்திருக்காங்க லக்ஷ்மி அப்படின்னு எனக்கு உண்மையிலே மைண்டில் அவ்வளோ பண்ணி பாருங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இனி ஆயாமே கூப்பிடுவாங்க. ஐயோ ஏ ஆயா அப்படிம்பாங்க. ஆடியன்ஸ் கிட்ட ஒரு வாட்டி நடிச்சு காட்ட முடியுமா? கண்டிப்பாக. இதில் என்ன இருக்குது, எப்படின்னா நான் நடிச்சுதானே ஆகணும். யா ப்ளீஸ். என்ன இது வெறும் பேப்பராக இருக்குது, ஏதாச்சும் எழுதி தரலாம்ல. அந்த நடிச்சிட போடுறா, அது நீங்களா? என்னங்க அதில் கருப்பாக இருந்தீங்க, இதில் சிகப்பாக இருக்கீங்க.